இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, நட்பிற்கு இலக்கணமாய் இருக்கிறோமா? வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 1 சாமுவேல் 18:3. ஆமாங்க, யோனத்தானுடைய கூடாரம் சவுலுடையது, தாவீதினுடைய கூடாரம் கர்த்தருடையது. 2 பேரும் 2 துருவங்களிலே காணப்பட்டாலும் இருவரும் நண்பர்களாயிருந்தார்கள். தன் தகப்பனாகிய சவுல் தாவீதை சத்ருவாக எண்ணுகின்ற அந்த வேளையிலும் யோனத்தானும் தாவீதும் நண்பர்களாய் இருந்தார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை நாம பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சி தலைவரை சார்ந்த காமராஜரும் அதற்கு எதிர்முனையில் இருந்த தோழர் ஜீவா அவர்கள் இருவரும் நண்பர்கள். ஆனால் கட்சி என்கின்ற பாகுபாடிலே இருவரும் எதிர் முனையிலே சார்ந்தவர்கள். காமராஜர் முதல் மந்திரி என்ற நிலையிலே பள்ளியை திறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டியவர் தோழர் ஜீவா. ஆகையால் காமராஜர் தன் தோழர் ஜீவாவை அழைத்து கொண்டு போய் அந்த பள்ளியை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். காமராஜர் தோழர் ஜீவாவுடைய இல்லத்திற்கு சென்று பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியம். தோழர் ஜீவா மிகவும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே சென்று தோழர் ஜீவாவை அழைத்து, வா, பள்ளியை திறக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தோழர் ஜீவா அவர்கள், நான் வரவில்லை, நீ போய் திற என்று சொன்ன உடனே, இல்லை, அந்த பள்ளியை அடிக்கல் நாட்டியது நீதான், ஆகையால் நீ வர வேண்டும் என்று சொல்ல. இதை சொன்ன உடனே தோழர் ஜீவா சொன்ன ஒரு காரியம், சரி, நீ போ, அரை மணி நேரத்தில் வருகிறேன் என்று சொன்னார். காமராஜர் மேடையிலே காத்திருந்தார். அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆன பிற்பதாக அவர் மேடைக்கு வந்து சேர்ந்தார். மேடைக்கு வந்த பிற்பதாக காமராஜரும் தோழர் ஜீவா அவர்களும் இணைந்து அந்த பள்ளியை திறந்தார்கள். காமராஜருடைய இருதயத்திற்குள்ளே சற்று வேதனை காணப்பட்டு கொண்டே இருந்தது. என்ன என்பதாக தன்னுடைய நிலைமை மிகவும் வறுமையா இருக்கிறதே, அவரை முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நபரை அழைத்து கொண்டு வந்து அவர்களிடத்திலே கேட்டார், ஜீவா அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று கேட்க உடனே அவர்கள் சொன்னார்கள், தோழர் ஜீவா அவர்களுடைய துணைவியார் ஆசிரியர் படிப்பு படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேலையை நாம் நியமித்தோமானால் அவருடைய நிலைமை மாறும் என்று சொன்னார். காமராஜர் சொன்னார், நான் சொன்னேன் என்று சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அருகில் இருக்கின்ற பள்ளிக்கு ஆசிரியர் தேவை என்பதை அவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அவன் அதற்கு பதிவு செய்து வைக்கட்டும், வேலைக்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார். அதன் பின்பதாக அவருடைய நிலைமை மாறியது. கடைசி தருணத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர் ஜீவா கடைசி நேரத்தில் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய நண்பன் காமராஜருக்கு போன் போட்டு தாருங்கள், நான் அவனிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலும் யோனத்தானும் தாவீதும் வேறு துருவங்களாய் இருந்தாலும் நண்பர்களாய் இருந்தார்கள். உண்மை சம்பவத்திலே காமராஜரும் தோழர் ஜீவா அவர்களும் வேறு வேறு துருவங்களே காணப்பட்டாலும் நண்பர்களாய் இருந்தார்கள். நாம் உண்மை நண்பர் என்கிற அடையாளத்தோடு வாழ்கிறோமா என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம். வேதம் இன்னொரு வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பின் வல்லமைக்கு முன்னே பாகுபாடுகள் தோற்று போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.